Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man wala. Al-ஈமானு bil malaika, அல்லாஹ்வுடைய மலக்குகள் மீது நம்பிக்கை கொள்வது. இது நம்முடைய ஈமானுடைய தூண்களில் இரண்டாவது தூண். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனித வடிவத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்தாங்க. மஸ்ஜிது நபவியில் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஜிப்ரீல் நெருக்கமாக மனித வடிவத்தில் ஒரு கிராமவாசி வடிவத்தில் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கேட்டாங்க, அக்பிர்னி அனில் ஈமான், ஈமானை பற்றி எனக்கு சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் துக்மின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வ துக்மின பில் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி. நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு, அவனுடைய மலக்குகளை கொண்டு, அவன் இறக்கிய வேதங்களை கொண்டு, அவன் அனுப்பிய தூதர்களை கொண்டு, இறுதி நாளை கொண்டு நம்பிக்கை கொள்ள வேண்டும். இன்னும் நீங்கள் விதியின் நன்மை தீமையை கொண்டு நம்பிக்கை கொள்ள வேண்டும். 6 விஷயங்கள் நம்முடைய ஈமானுடைய அடிப்படைகள், 6 தூண்கள். அர்கானுல் ஈமான் அல்லது உசூலுல் ஈமான், ஈமானும் நிற்பதற்கான தூண்களாக இருப்பவை 6. ஈமானுடைய அடிப்படைகளாக, உசூல்களாக இருப்பவை 6. அந்த 6ஐத்தான் நாம ஆமன்து பில்லாஹி, நான் அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொள்கிறேன், வ மலாயிகத்திஹி, அவனுடைய மலக்குகளை கொண்டு நம்பிக்கை கொள்கிறேன், வ குதுபிஹி, அவனுடைய வேதத்தை கொண்டு நம்பிக்கை கொள்கிறேன், வ ருசுலிஹி, அவனுடைய தூதர்களை கொண்டு நம்பிக்கை கொள்கிறேன், வல் யௌமில் ஆகிர், இறுதி நாளை கொண்டு நம்பிக்கை கொள்கிறேன், வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, விதியின் நல்லது கெட்டதை கொண்டு நம்பிக்கை கொள்கிறேன் என்று சொல்றோம். இன்று நம்முடைய தலைப்பு மலக்குகளை பற்றி நம்பிக்கை. ஆனால் மலக்குகளை பற்றி இந்த நம்பிக்கை நம்முடைய இரண்டாவது தூணாக இருக்கிற நம்பிக்கை. முதலாவது எது? அல்லாஹ்வை கொண்ட நம்பிக்கை. அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாமல் அவனுடைய மலக்குகளை நம்பிக்கை கொள்ள முடியாது. யார் ஒருத்தர் அல்லாஹ்வை நம்புகிறாரோ அவர்தான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார் என்பதற்காக மலக்குகளை நம்புவார். மலக்குகளை யாராவது பார்க்கிறோமா? இல்லை. நம்முடைய கண்ணால பார்க்க முடியல. ஆனால் கண்ணால் பார்க்க முடியாத ஒன்றை உண்மை, எந்த சந்தேகம் இல்லை என்று நம்புகிறோம் என்றால் அதற்கு காரணம் அல்லாஹ்வின் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கைக்கு காரணம் அல்லாஹ் உண்மையை சொல்லுவான், நாம் அறியாததை அவன் அறிவான், நமக்கு தெரியாதது அவனுக்கு தெரியும். அவன் உண்டு என்று சொன்னால் அது உண்டு, அவன் இல்லை என்று சொன்னால் இல்லை. ஆகவே மலக்குகளை கண்ணால பார்க்கல, ஆனால் நாம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று நம்பிக்கை கொள்கிறோம். ஒருவர் இந்த நம்பிக்கைகளை, அதாவது ஈமானுடைய 6 தூண்களா இருக்கக்கூடிய விஷயங்களை ஒன்றை மறுத்தால் கூட அவர் காபிராக ஆகிவிடுவார். அவர் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவராக மாட்டார். ஒருவர் நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறேன், ஆனா அல்லாஹ் படைத்திருக்கிறான், நீங்க சொல்ற மலக்குகளை எல்லாம் நம்ப மாட்டேன், எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை, நான் எங்க பார்த்தேன் அப்படிங்கிறாங்க, அவர் ஒரு காபீர். ஏன்னா அல்லாஹ் உண்மைப்படுத்தி நம்பிக்கை கொள்ள சொல்லி இருக்கிற ஒரு விஷயத்தை அவர் மறுக்கிறார். ஒருத்தர் நான் மலக்குகளை நம்புகிறேன், ஆனா எனக்கு வேதங்கள் மீதுலாம் நம்பிக்கை இல்லைங்கிறார். இன்னொருத்தர் எனக்கு எல்லா நம்பிக்கை, எனக்கு தூதர்கள் மீது நம்பிக்கை இல்லைங்கிறார். அல்ல இன்னொருத்தர் இல்ல இல்ல எனக்கு எல்லா நம்பிக்கை ஓகே, ஆனா நான் சொர்க்கம் நரகத்துல எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறார். அவர் ஒரு காஃபிர். ஏன்னா இதெல்லாம் ஈமானுடைய தூண்கள், இது இல்லைன்னா ஈமானே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல 6ல் 1 மலக்குகள் மீதான 2வது நம்பிக்கை. இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சஹீஹுல் புகாரி இருக்குல்ல, ஹதீஸ் தொகுப்பு, அதற்கு விளக்க உரை எழுதிய மிகப்பெரிய ஹதீஸ் துறை அறிஞர் ஃபத்ஹுல் பாரி என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். புகாரியுடைய விரிவுரை, விளக்க உரை. அதுல இந்த 6 நம்பிக்கைகளை 2வதாக மலக்குகளை சொல்லப்பட்டிருப்பது ஒரு கருத்து இருக்கிறது என்கிறார். ஏன் தெரியுமா? அல்லாஹ் மீதான நம்பிக்கை எடுத்து மலக்குகளை ஒருவர் நம்பினால்தான் அந்த மலக்குகள் வழியாக அவர்களை அல்லாஹ் அனுப்பி வேதங்களை இறக்கியதும் அந்த மலக்குகளை அல்லாஹ் தூதர்களிடம் அனுப்பினான் என்பதை நம்பிக்கை கொள்ள முடியும். ஏன்னா 3வது நம்பிக்கை வேதங்கள் மீது நம்பிக்கை, சரியா? 4வது தூதர்கள் மீது நம்பிக்கை.
இந்த வரிசை இருக்குது. இந்த வரிசையில் இருக்கிற கருத்து, ஒருத்தர் நான்காவதா இருக்கிற தூதர்கள் நபிமார்கள் மீதான நம்பிக்கையை கொள்ளணும் அப்படின்னா அதற்கு முன்பு மலக்குகள் மீதான நம்பிக்கை இரண்டாவது இருக்குல்ல, அதை நம்பணும். அதை நம்பல மறுத்தான்னு வைங்க, வேதங்களை நம்ப முடியாது. ஏன்னா மலக்குகள் வழியா வேதங்கள் இறக்கப்பட்டிருக்கு. மலக்குகள் அனுப்பப்பட்டது, நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க. ஏன்னா நபிமார்கள் அவங்க அனுப்பப்படாம எந்த நபியுமே இருந்தது இல்லை. அப்போ நபிமார்கள் நம்பணும், மலக்குகள் மீதான நம்பிக்கை முக்கியம். அப்ப இந்த வரிசை மிக முக்கியம் என்று இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹி தஆலா நமக்கு சொல்லுகிறார். அப்போ இதிலிருந்து ஈமானுடைய இந்த அடிப்படைங்கிறது மிக முக்கியம். ஒருத்தர் மலக்குகளை நான் கண்ணால பார்க்கல அப்படின்னு மறுத்தார்னா, அல்லது மலக்குகளை பற்றிய நம்பிக்கையில ஜாஹிலியா இறை நிராகரிப்பாளர்கள் காபிர்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கைகளை அவர் கொண்டிருந்தார்னா அவர் அல்லாஹ்வுக்கு நிராகரிப்பு செய்த, குஃப்ரு செய்த ஒரு பாவியாக ஆகிவிடுவார். அவர் மிகப்பெரிய பாவியாக ஆகிவிடுவார். அவர் இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுவார். ஆகவே மலக்குகள் மீதான நம்பிக்கைங்கிறது இஸ்லாமுடைய அடிப்படைகள்ல ஒன்று. குர்ஆனை கொண்டு சுன்னாவை கொண்டு நாம் அதற்கான ஆதாரங்களை அறிந்து அதன்படி நம்பிக்கை கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாமெல்லாம் அறிந்த ஒரு ஆயா, அந்த ஆயத்துல அல்லாஹ் தன்னுடைய நபியை பற்றியும் நபியை ஈமான் கொண்டிருக்கிற முஃமின்களை பற்றி சொல்லி அவர்கள் எல்லாம் இந்த விஷயத்தை நம்பிக்கை கொள்கிறார்கள் சொல்றாங்க. ஆமன الرسول بما انزل اليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين احد من رسله. அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்தை எல்லாரும் ஓதி இருக்கிறோமா இல்லையா? ஆமன الرسول, ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை கொள்கிறார். பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி, தன்னுடைய இறைவனாகி அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டதை எல்லாம் அவர் நம்பிக்கை கொள்கிறார். வல் முஃமினூன், அவரோடு இருக்கின்ற முஃமின்களான நபி தோழர்களும் இன்னும் அவரை பின்பற்றக்கூடிய அத்தனை முஃமின்களும் நம்பிக்கை கொள்கிறார்கள். குல்லுன் ஆமன பில்லாஹ், என்ன நம்பிக்கை கொள்கிறாங்க? இவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொள்கிறார்கள். வமலாயிகத்திஹி, அவனுடைய மலக்குகளை கொண்டு நம்பிக்கை கொள்கிறார்கள். வகுதுபிஹி, அவன் இறக்கிய வேதங்களை கொண்டு நம்பிக்கை கொள்கிறார்கள். வருசுலிஹி, அவன் அனுப்பிய தூதர்களை கொண்டு நம்பிக்கை கொள்கிறார்கள். லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலி, அவனுடைய தூதர்களில் யாரையும் அவர்கள் பாகுபாடு காட்டி மறுத்து விட மாட்டார்கள். ஏன்னா நாம அல்லாஹ்வுடைய எல்லா தூதர்களையும் நம்பிக்கை கொள்கிறோம். யூதர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள்ல பலரை நிராகரித்தாங்க, பலரை கொலை செய்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம நிராகரிச்சாங்க. கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வுடைய நபி ஈசாவை ஏற்றுக்கொண்டாங்க. நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிராகரிச்சாங்க. நாம யூதர்களாகவும் இல்லை, கிறிஸ்தவர்களாகவும் இல்லை. நாம் யூதர்களுக்கு அனுப்பப்பட்ட, அதாவது பனி இஸ்ராயலுக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களையும் நம்பிக்கை கொள்கிறோம். யூதர்கள் நிராகரிச்ச ஈசாவை நம்பிக்கை கொள்கிறோம், உண்மையாக அல்லாஹ்வுடைய ஒரு ரசூல் என்று. இந்த கிறிஸ்தவர்கள் நிராகரிச்சாங்களே, யார? நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களையும் நம்பிக்கை கொள்கிறோம். ஆகவே நாம் மட்டும்தான் முதல் நபி ஆதம்ல இருந்து கடைசி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் நம்பிக்கை கொள்கிறோம். ஆக நாம் பாகுபாடு காட்ட மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர்களை சிலரை நம்ம நினைச்சா ஏற்றுக்கிறது, சிலரை நினைச்சா நிராகரிக்கிறது இல்லை. அப்ப இது ஈமானுடைய அடிப்படை. அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை சூரா அல் பக்ரா 2வது சூராவுடைய 285வது ஆயத்துல நமக்கு சொல்லுகிறாங்க. அப்ப இந்த ஆயத் மிக தெளிவா ஈமான் கொண்டவர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய நபியையும் முஃமின்களை குறிப்பிட்டு அவருடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னு சொல்லும் போது அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கைக்கு அடுத்து மலக்குகள் மீதான நம்பிக்கை மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் தஆலா மலக்குகளை பற்றி சொல்ற இடங்கள்ல நிறைய இடங்கள்ல தன்னோடு சேர்த்து அவர்களை கண்ணியப்படுத்தி சொல்லியிருக்கிறார். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமா அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். நபியின் மீது, அதாவது அல்லாஹ் அருள் புரிகிறான், மலக்குகள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்போ ஸலவாத்தை பற்றி
நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பிரார்த்தனை துஆ செய்வதை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் தன்னை மட்டும் சொல்லாம தான் தன்னுடைய நபிக்கு அருள் புரிவதை சொல்லுவதோடு இன்னல்லாஹ நிச்சயமா அல்லாஹ்னு சொல்லிட்டு வ மலாயிகத்தஹு அவனுடைய மலக்குகளும், இந்த மலக்குகளை இணைத்து அல்லாஹ் ஏன் சொல்ல அவங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கார், தன்னோடு இணைத்து நிறைய இடங்களை சொல்லியிருக்கிறான். இந்த ஆயத் சூரா அல் அஹ்ஸாப் 33வது சூராவுடைய 56வது ஆயத். இன்னும் நிறைய ஆதாரங்கள் குர்ஆனில் இருந்தும் சுன்னாவில் இருந்தும் நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சூரா நிசா 4வது சூராவுடைய 136வது ஆயத்துல வமை யக்ஃபுர் பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் ஃபகத் ضل ضلالا بعيدا என்று சொல்லியிருக்கு. யார் அல்லாஹ்வையும் அவருடைய மலக்குகளையும் அவருடைய வேதங்களையும் அவன் அனுப்பிய தூதர்களையும் மறுமை நாள் இறுதி நாளையும் நிராகரிக்கின்றாரோ, குஃப்ர் செய்து மறுக்கின்றாரோ, ஃபகத் ضل ضلالا بعيدا அவர் மிகவும் தூரமான வழிகேட்டிலே சென்று விட்டார் என்று சொல்கிறார். இது சூரா நிசா 4வது சூராவுடைய 136வது ஆயத். அப்ப இந்த சில ஆதாரங்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் ஈமான் என்பது 6 அடிப்படைகள் கொண்டது. இரண்டாவது மிக முக்கியமான அடிப்படை மலக்குகள் மீதான நம்பிக்கை. 3வது இது உங்களுக்கு எனக்கு அல்லது சாதாரண சில மனிதர்களுக்கு மட்டுமல்ல நபிக்கும் கட்டளையிடப்பட்ட ஒன்று. ஏன்னா ஆமனர் ரசூல் அல்லாஹ் தஆலா நபியும் நம்பிக்கை கொள்கிறார் என்று சொல்லியிருக்கிறான். 4வது விஷயம் அல்லாஹ் தஆலா மலக்குகளை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், தன்னோடு அவர்களை இணைத்து பெருமைப்படுத்தி சொல்லியிருக்கிறான். 5வது விஷயம் யார் இந்த நம்பிக்கைகளை மறுக்கின்றாரோ அவர் மிக தூரமான வழிகேட்டிற்கு போய்விட்டார் என்று சொல்லியிருக்கிறான். ஆகவே இதிலிருந்து மலக்குகள் மீதான நம்பிக்கை என்பது நம்முடைய ஈமானுடைய அடிப்படைகள்ல ஒன்று என்பதில் நாம் தெளிவாக உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மலக்குகள் எதிலிருந்து படைக்கப்பட்டார்கள்? அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நம்முடைய தாய் ஆயிஷா அறிவிக்கிறாங்க. قال رسول الله صلى الله عليه وسلم خلقت الملائكة من نور மலக்குகள் ஒளியிலிருந்து படைக்கப்பட்டார்கள். وخلق الجان من مارج من نار ஜின்கள் கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டார்கள். ஆதம் உங்களுக்கு எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கிறாரோ அதிலிருந்து அப்படி படைக்கப்பட்டவர். ஆதம் வர்ணிக்கப்பட்டது எப்படி? களிமண்ணிலிருந்து அவர் படைக்கப்பட்டவர். சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் 5722வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் ஒரு பெரிய ஆதாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல 3 படைப்புகளுடைய அதனுடைய மூலம் என்ன என்று குறிப்பிடுறாங்க. அதுல முதலாவது மலக்குகளை பற்றிய படைப்பு. ஒளியிலிருந்து படைக்கப்பட்ட அந்த ஒளி எப்படி? அல்லாஹ் தான் அறிந்தவர், நமக்கு தெரியாது. நாம சூரிய ஒளி அல்லது சந்திர ஒளி இப்படி நாம கற்பனை செய்யக்கூடாது. ஏன்னா அந்த ஒளி என்று சொல்லப்பட்ட நூர் அதனுடைய தன்மையை பற்றி அல்லாஹ்வுடைய நபியை நமக்கு சொல்லல. ஆனால் மலக்குகள் நூறிலிருந்து படைக்கப்பட்டார்கள். அதனுடைய அர்த்தம் அவர்களின் நூறாக ஒளியாகவே இருக்கிறார்கள் என்பதும் அல்ல. ஏன்னா படைக்கப்பட்ட மூலம்தான் ஒளி, ஆனா அவருடைய உடம்பே ஒளி என்று அர்த்தம் இல்லை. ஏன்னா அவருடைய உடம்பு அவர்களுடைய தோற்றத்தை பற்றி வந்திருக்கிற வர்ணனைகள்ல அவருடைய தோற்றமே ஒளிதான் அப்படின்னு நமக்கு சொல்லப்படல. ஏன்னா அவர்களுக்கு ரெக்கைகள் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அவர்களுடைய வடிவங்களை பற்றி வேறு ஆதாரங்களை இன்ஷா அல்லாஹ் படிப்போம். ஆக அவருடைய படைக்கப்பட்ட மூலம் ஒளி. இப்போ மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் படைக்கப்பட்டது எதிலிருந்து? களிமண்ணிலிருந்து. அதற்கான நம்முடைய உடம்பே களிமண்ணில் இருக்கா? இல்லை. நம்முடைய உடம்பு சதையால், இரத்தத்தால், எலும்பால் ஆகியிருக்கு. மலக்குகள் படைக்கப்பட்ட மூலம் ஒளி. அதே மாதிரி ஜின்கள் நெருப்பு கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஜுவாலையிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ 3 விதமான படைப்பையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். 3க்கு 3 விதமான மூலம் இருந்திருக்கு.
நம்முடைய அறிஞர்கள் சொல்றாங்க, இந்த ஒவ்வொன்றையும் படைப்பதற்கு முன்பு அதை எதிலிருந்து படைக்க வேண்டுமோ அதை அவன் படைத்து விட்டான். அப்படின்னா என்ன? மலக்குகளை படைப்பதற்கு முன்பு அல்லாஹ் ஒளியை படைத்து விட்டான். ஜின்களை படைப்பதற்கு முன்பு நெருப்பை அல்லாஹ் படைத்து விட்டான். மனிதனை ஆதமை படைப்பதற்கு முன்பு மண்ணை படைத்து விட்டான். ஆக அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அவருடைய வல்லமைக்கான ஆதாரம் அல்லாஹ் தஆலா தான் நினைத்ததை நினைத்த மாதிரி படைக்கின்றவன். தான் எதிலிருந்து படைக்க வேண்டும் நினைக்கிறானோ அதை படைக்கின்றவன். அல்லாஹ்வுடைய குத்ரத், அவருடைய ஆற்றல், வல்லமைக்கு இது ஒரு அத்தாட்சி. அவை மலக்குகளை பற்றி, ஜின்களை பற்றி, மனிதனுடைய படைப்பை பற்றி நாம் ஏன் படிக்கிறோம், ஏன் தெரிந்து கொள்ளணும்? காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய குத்ரா, அல்லாஹ்வுடைய ஆற்றல், வல்லமையை தெரிந்து கொள்ளும். அல்லாஹ் அல் ஹாலிக், அவன் படைப்பாளன். அல் ஹல்லாக், அவருடைய பெயர்கள்ல இன்னொரு பெயர் அல் ஹல்லாக், நன்கு படைக்கின்றவன், சிறந்த படைப்பாளன். அல் பாரி, எந்த முன்மாதிரியும் இல்லாமல் படைக்கக்கூடியவன். அல் முஸவ்வீர், உருவம் கொடுக்கின்றவன். தன்னுடைய படைப்புகளுக்கு தான் நாடியவாறு அல்லாஹ் உருவம் கொடுக்கிறான். மலக்குகளுக்கு ஒரு உருவம் கொடுத்திருக்கிறான், அவர்களுக்கு ரெக்கைகள் கொடுத்திருக்கிறான். மனிதனுக்கு உருவம் கொடுத்திருக்கிறான், ஆனா ரெக்கைகள் கொடுத்திருக்கிறானா? நமக்கு இல்லை. ஆதமுக்கு ரெக்கைகள் இல்லை, நமக்கு ரெக்கைகள் இல்லை. நேரடியாக மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட ஆதமுக்கு ரெக்கைகள் கொடுக்கல, நமக்கும் கொடுக்கல. ஜின்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான், அவர்கள் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் உருவம் மாறவும் செய்வார்கள். மலக்குகளுக்கும் அல்லாஹ் உருவம் மாறுகிற ஆற்றலை கொடுத்திருக்கிறான், ஜின்களுக்கும் கொடுத்திருக்கிறான். ரெண்டு பேரையும் அல்லாஹ் நம்முடைய கண்ணிலிருந்து மறைத்திருக்கிறான். நேரடியாக அவருடைய உருவங்களை பார்க்க முடியாது, ஆனால் மனிதனை பார்க்க முடியும். உங்களை நான், என்னை நீங்க பார்க்க முடியும். இது எல்லாமே ஏன் படைப்பை பற்றி நாம் பேசுறோம்? ஏன் இதனுடைய மூலத்தை அறியணும்? ஏன்னா அல்லாஹ் தஆலாவுடைய ருபூபியத், அவனுடைய வல்லமை, அவன் அர்-ரப், படைப்பாளன், நிர்வகிப்பவன், அல் முதப்பிர், எல்லா உரிமைகளும் கொண்டவன், தான் நாடியதை படைக்கிற அளவுக்கு நாட்டம் உள்ளவன். இராதா என்ற நாட்டம், நினைச்சது செய்யும். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் ஒவ்வொரு பொருளின் மீதும் பேராற்றல் நிறைந்தவன். இதுதான் நாம் இந்த படைப்பின் விஷயங்களை அறிந்து கொள்வதுடைய நோக்கம். அவை அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக மலக்குகளுடைய படைப்பை நாம் இங்கே தெரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது இங்க விஷயம். அடுத்தது மலக்குகளுடைய படைப்பை பற்றி தெரிந்தோம். அவர்கள் எப்போது படைக்கப்பட்டார்கள்? அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல அதனுடைய காலம் எப்போது என்று தெளிவா நேரடியாக நமக்கு சொல்லப்படலை. ஆனால் எப்போது படைக்கப்பட்டார்கள்ங்கிறதுல அவர்கள் மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பே படைக்கப்பட்டு விட்டார்கள் என்பது உண்மை. ஜின்கள் படைக்கப்பட்டார்களே, அந்த படைக்கப்பட்ட காலத்தில் அவர்களும் இருந்திருக்கிறார்கள் என்பது உண்மை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல அதை பற்றி நமக்கு மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கான ஆதாரங்கள் குர்ஆனிலே இருக்கிறது. ஆகவே மனித படைப்புங்கிறது மலக்குடைய படைப்புக்கு பிறகு படைக்கப்பட்ட ஒரு படைப்பு அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்கள் குர்ஆன்ல இருக்கிறது. அதுல மிக முக்கியமான ஆதாரம் சூரா அல் பக்ரா 2வது சூராவுடைய அல்லாஹ் தஆலா குறிப்பிடக்கூடிய 30வது ஆயா. وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلمون. நபியே, உம்முடைய இறைவன் மலக்குகளிடம் நான் பூமியில் ஒரு தலைமுறையை படைக்கப் போகிறேன் என்று கூறிய போது அதற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரத்தம் சிந்தி கலகம் செய்து விஷமம் செய்யக்கூடிய ஒரு படைப்பையா அல்லாஹ் நீ படைக்கப் போகிறாய் என்று கேட்டார்கள். இன்னும் சொன்னார்கள், நாங்களோ உன்னால் படைக்கப்பட்ட நாங்கள் உன்னை பரிசுத்தப்படுத்தி தூய்மையாக உன்னை துதித்து போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றும் சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ் சொன்னான், நீங்கள் அறியாததையெல்லாம் நான் நன்கு அறிவேன் என்று சொல்லிவிட்டான். இது ஒரு ஆதாரம். மனித படைப்பை ஆதமை படைக்க போவதை பற்றி அல்லாஹ் சொல்லுவது
ஆதம் படைக்கப்படுவதற்கு முன்பு மலக்குகள் சொன்னான் அப்படிங்கிறது. அப்போ மலக்குகள் முன்னாடி படைக்கப்பட்டவர்கள் தான் இருக்கு, இது ஒரு ஆதாரம். அவை துல்லியமா அவருடைய காலம் தெரியாது, ஆனால் அவர்கள் படைக்கப்பட்டு விட்டார்கள். அதே மாதிரி இப்படி அல்லாஹ் சொல்லும் பொழுது மலக்குகளுடைய கூட்டத்திலே இப்லீஸ் இருந்தான். அவன் தன்னுடைய மனதிற்குள்ள ஆதம் படைக்கப்படுவதை பற்றி வெறுப்பையும் குரோதத்தையும் வைத்துக் கொண்டான். ஏன்னு கேட்டா, ஆதம் படைக்கப்படுவது, அவருக்கு கண்ணியம் தரப்பட போவது, அவருக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்ற கட்டளை, இந்த விஷயங்கள் எல்லாம் இப்லீஸுடைய விஷயத்துல அவனுக்கு பொறாமையை ஏற்படுத்தியிருந்தது. மலக்குடைய கூட்டத்திலே அவன் இருந்தான்ங்கிறதுனால. அப்படி என்றால் மலக்குகளும் ஜின்களும் முன்பே படைக்கப்பட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு படைக்கப்பட்ட படைப்பு தான் என்ன? மனித படைப்பு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்பட்ட படைப்பு. ஆக காலம் எப்போது தெரியாவிட்டாலும் நமக்கு ஒன்று தெரியும், மலக்குகள் படைக்கப்பட்டது மனித இனத்திற்கு முன்பே படைக்கப்பட்டு விட்டார்கள். இது இதற்கான ஆதாரம். ஏன் அல்லாஹ் மலக்குகளை படைத்தான்? ஏன் நம்ம எல்லாம் படைத்தான்? இதற்கு பதில் என்ன? அல்லாஹ் ஏன் நம்ம எல்லாம் படைத்தான்? என்ன பதில்? அவனை வணங்க வேண்டும். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்கவே தவிர வேறு எதற்காக நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். சூரா அத்-தாரியாத் 51வது அத்தியாயம் 56வது ஆயா வசனம். மலக்குகள் ஏன் படைக்கப்பட்டார்கள்? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இதையும் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். குர்ஆனுடைய 21வது சூரா, சூரா அல் முஃமினூன் 26லிருந்து 29வது ஆயத்துகள் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறார். வகாலு தஹதர் ரஹ்மான் வலதா. இவர்கள், அதாவது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மக்கள் அல்லது கிறிஸ்தவர்கள், ரஹ்மானாகி அல்லாஹ்வுக்கு மகன் உண்டு என்று சொல்லுகிறார்கள், அவனுக்கு சந்ததி உண்டு என்று சொல்லுகிறார்கள். சுப்ஹானஹு, அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன். இந்த குறையை விட்டு, இந்த களங்கத்தை விட்டு, இந்த பொய்யை விட்டு அவர் பரிசுத்தமானவன். பல் இபாதும் முக்ரமூன், மாறாக மலக்குகள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய மிகவும் கண்ணியமிக்க அடியார்கள். முதல்ல அல்லாஹ் மலக்குகளை எப்படி வர்ணிக்கிறான்னு இப்ப கவனிங்க. அதாவது அரபுகள்ல முஷ்ரிக்குகள் மலக்குகளை அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள் என்று நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. அல்லாஹ்வுக்கு பிள்ளைகள் அவன் நம்பிக்கை இருந்தாங்கல்ல, அதை இப்ப அல்லாஹ் சொல்றான், வகாலு தஹதர் ரஹ்மான் வலதா. அல்லாஹ்வுக்கு சந்ததி உண்டு என்று இவங்க நம்புகிறாங்க, சொல்லுகிறாங்க. சுப்ஹானஹு, அல்லாஹ் தூய்மையானவன், இதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. பல், மாறாக அந்த மலக்குகள் யார் என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள்லாம் அல்ல, இபாதுன் முக்ரமுன், அவர்கள் கண்ணியமிக்க மரியாதைக்கு உரிய அல்லாஹ்வின் அடியார்கள். ஒன்று. இரண்டாவது, லா யஸ்பிகூனஹு பில் கவுல், அவர்கள் அல்லாஹ்வோட முந்திக் கொண்டு எதையும் பேச மாட்டார்கள். வார்த்தை, எந்த வார்த்தையும் மீறி பேச மாட்டாங்க. அல்லாஹ் ஒன்றை சொல்லிட்டாங்கன்னா வாய் மூடிடுவாங்க, அதுக்கு மேல அவங்க எதையுமே சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் சொன்னபடி செய்வாங்க. அல்லாஹ்வோட அவங்க எதிர்த்து பேசவே மாட்டார்கள். இது ரெண்டு அவங்களுடைய தன்மைகளை அல்லாஹ் சொல்றது. மூன்றாவது, வஹும் பிஅம்ரிஹி யஅமலூன, அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவருக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் சொன்னா உடனே செய்வாங்க, தாமதமின்றி செய்திருவாங்க. அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறானோ, எப்படி விரும்பி இருக்கிறானோ அதை அப்படியே செய்வாங்க. இது மலக்குகளுடைய தன்மை. ஆக இந்த முஷ்ரிக்குகள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய அன்றிருந்த அரபு காபிர்கள், அல்லாஹ்வுடைய மலக்குகளை பெண் பிள்ளைகள், அல்லாஹ்வுக்கு பிள்ளைகள் என்று சொல்லி இருந்தது. அல்லாஹ்வுக்கு எப்படி மறுக்கிறான்? அவங்க அதெல்லாம் இல்லை, அல்லாஹ்வுக்கு அதெல்லாம் தேவையில்லை, அல்லாஹ் ரொம்ப பரிசுத்தமானவன். அந்த மலக்குகள் அல்லாஹ்வுடைய அடிமைகள், அதுவும் கண்ணியமான அடிமைகள். இன்னும் அல்லாஹ்வோட அவர்கள் எதிர்த்து கூட பேச மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அதை செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்களுக்கு, அதாவது இந்த மனிதர்களுக்கு, அவர்களுக்கு முன்னே இருக்கக்கூடியது, அதாவது எதிர்காலத்தில் பின்னே இருக்கக்கூடியதையும் அவன் நன்கறிவான். யார்? அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன்.
அவனுக்கு எதுவும் மறையாது, எல்லாம் அறிந்தவன். இதை சொல்லி சொல்றார், வலா யஷ்ஃபஊன இல்லா லிமன் இர்ததா வஹும் மின் ஹஷ்யதிஹி முஷ்ஃபிகூன வமன் யகுல் மின்ஹும் இன்னி இலாஹும் மின் தூனிஹி ஃபதாலிக நஜ்ஸி ஜஹன்னம கதாலிக நஜ்ஸி ஸாலிமீன். அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த மலக்குகள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன். அவன் தான் விரும்பியவர்களை நாடியவர்களை தவிர எவருக்கும் அவர்கள் பரிந்துரை செய்ய மாட்டார்கள். இந்த மலக்குகள் பரிந்துரை செய்வாங்க அப்படின்னு நம்புறாங்க. ஆனால் அல்லாஹ் நாடியவர்களுக்குத்தான் அந்த மலக்குகள் பரிந்துரை செய்வார்கள். அந்த மலக்குடைய தன்மை, அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நடுங்கிக் கொண்டே இருப்பவர்களாக இருக்கிறார்கள். ஹஷியா, ஹஷியாங்கிறது உள்ளத்தின் நடுக்கத்தை காட்டக்கூடிய பயம். அல்லாஹ்வுக்கு முன்னாடி அவ்வளவு நடுங்குகிறார்கள் அவர்கள். அவர்கள் யாரும் தங்களை வணங்கணும் மக்களிடம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், அவர்கள் எவரேனும் அல்லாஹ்வுக்கு ஏன் அவங்க அவ்வளவு பயப்படுறாங்கன்னா, அல்லாஹ்வை விட்டு விட்டு நிச்சயமா நானும் வணக்கத்திற்குரிய இறைவன் தான் என்று கூறினார் சொன்னா அவர்களுக்கு நரகத்தை நாம் கூலியாக தண்டனையாக ஆக்கி விடுவோம். மலக்குகள் அப்படி சொல்றவங்களா? இல்லை, அவங்க நடுங்குறாங்களாம். ஏன்னா இவங்கெல்லாம், இந்த மனிதர்கள் அந்த மலக்குகளை வணங்குறாங்க. ஆனா அவங்க எப்படி நடுங்குறாங்கன்னா, அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு தாங்க அப்படின்னா தங்களுக்கு நரக தண்டனை கிடைச்சிருவாங்க. அவங்க அவ்வளவு பயப்படுறாங்க. அவங்க நரகத்துக்கு போறவங்க இல்லை, ஆனா அவங்களுடைய உள்ளம் அப்படி நடுங்குகிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அநியாயக்காரர்களுக்கு நாம் கூலி கொடுக்கின்றது இப்படித்தான் என்று அல்லாஹ் சொல்றார். அப்ப மலக்குகளுடைய தன்மை அல்லாஹ்வை வணங்குவதும், அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதும், அவனுக்கு மாறு செய்யாமல் இருப்பதும், அவனுக்கு அஞ்சி நடப்பதும், அவனை எதிர்த்து பேசாமல் இருப்பதும், அவனுடைய கண்ணியமான அடியார்களாக இருப்பதும் தான். இதற்குத்தான் அல்லாஹ் தஆலா மலக்குகளை படைத்திருக்கிறான் என்று இந்த ஆயத்துல நமக்கு சொல்லியிருக்கிறான். அந்த நேரம் டைம் இல்லை, எத்தனை மணி முடியும்? 5. மலக்குகள் எங்கே இருக்கிறார்கள்? நம்ம தமிழ்ல வானவர்கள் சொல்லுவோம். இந்த பெயர் வந்ததுக்கு காரணம், இப்படி சொல்லப்படுவதற்கு காரணம், குர்ஆனிலும் சுன்னாவிலும் மலக்குகளுடைய தங்குமிடம் வானம் என்றுதான் சொல்லப்பட்டது. மலக்கு என்பதற்கு நேரடி அர்த்தம் வானவர் அல்ல. ஆனா முஸ்லிம் அல்லாதவர்கள் தேவன், தேவர், தேவதை இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதுல பிரச்சனை இருக்கு. தேவர், தேவதை சொல்லும் போது ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசம் அதுல இருக்கு. ஆனா மலக்குகள் ஆண்களும் இல்லை, பெண்களும் இல்லை, பாலினம் அவர்களுக்கு இல்லை. ஆனா வானவர்ங்கிற வார்த்தை ரொம்ப பொருத்தமான வார்த்தை தமிழ்ல சொல்லப்பட்டா. ஏன்னா வானத்தில் இருப்பவர்கள் அவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது இதை குறிப்பிட்டிருக்கிறார். அவர்கள் தங்குவிடம் பொதுவாக வானங்கள் தான். தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின் ஃபௌகிஹின்ன வல் மலாயிகத்து யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம் வ யஸ்தக்ஃபிரூன லிமன் ஃபில் அர்த். மனிதர்களின் பாவங்களால், மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் காரணமாக வானங்களும் அவற்றின் மேல் புறத்தில் இருக்கிற பகுதியும் பிளந்து விடுகிற அளவிற்கு அது நெருங்குகிறது. பயப்படுதான். மலக்குகளும் பயந்து தங்களுடைய ரப்பிடம், தங்களுடைய இறைவனை புகழ்ந்து கொண்டு துதித்து கொண்டு தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள். பூமியில் உள்ளவர்களுக்காக பாவம் மன்னிப்பட்டு இருக்கிறார்கள் சொல்றாங்க. அப்படின்ற அவர்கள் எங்க இருக்கிறாங்க? வானத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ் இதை சொல்லும் போது வானத்தில் இருப்பவர்கள் என்று சொல்றாங்க. அதுபோல பூமியில் இருப்பவர்களுக்காக அல்லாஹ்விடம் அவர்கள் பாவம் மன்னிப்பு கேட்கிறார். ஏன்னா இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் காரணமா வானங்களும் பயப்படுது. அது நெருங்கிக் கொள்வது, ஒன்றோடு ஒன்று நெருங்குகிறது. அது வெடித்து விடுவது போல, பிளந்து விடுவது போல ஆகிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். 42வது சூராவுடைய 5வது ஆயத். இன்னும் அல்லாஹ் குர்ஆனுடைய 53வது சூராவுடைய 26வது ஆயத்தில் சொல்றான், வகம் மின் மலகின் ஃபிஸ் ஸமாவாத். வானங்களில் எத்தனையோ மலக்குகள் இருக்கிறார்கள் என்று சொல்றார். ஒவ்வொரு வானத்திலும் 7 வானங்கள், ஒவ்வொரு வானத்திலும் நிறைய மலக்குகளை அல்லாஹ் தங்க வைத்திருக்கிறார். படைத்து கொண்டே இருக்கிறான். அவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருக்கிறார்கள். சுஜூதிலே இருக்கிறவர்கள் எவ்வளவோ பேர் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆக வானம் தான் மலக்குகளுடைய தங்குமிடம்.
இன்னொரு ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸ், ரொம்ப சுவாரஸ்யமான ஹதீஸ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவரிடம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தாங்க நீங்க எங்களை அடிக்கடி சந்திப்பதை நான் விரும்புகிறேன், நீங்க அடிக்கடி வாங்க, அதிகமா சந்திக்க வரமாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க ஜிப்ரீல். ஏன்னா ரசூலுல்லாஹ் விரும்புறாங்க ஜிப்ரீல்கிட்ட பேசிட்டு இருக்கணும், ஜிப்ரீல் தான் நிறைய பேசிட்டு இருக்கணும் ரசூலுல்லாஹ் ஆசைப்படுறாங்க. ஆனா ஜிப்ரீல்கிட்ட சொன்னாங்க, நீங்க அடிக்கடி அதிகமா வந்தீங்கன்னா அதிகமா சந்திக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான. அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் ஒரு ஆயத்தை இறக்குறார், வமா நதனஸ்ஸலு இல்லா பிஅம்ரி ரப்பிக லஹு மா பைன ஐதீனா வமா கல்ஃபனா. நபியே, உங்களுடைய இறைவனின் கட்டளை இருந்தால் தவிர நாங்கள் இறங்க மாட்டோம். எங்கிருந்து? வானத்திலிருந்து இறங்க மாட்டோம். எப்போது இறங்குவோம்? கட்டளை, அல்லாஹ்வுடைய ஆர்டர். நபியே, உங்களுடைய இறைவனாகிய அல்லாஹ்வின் கட்டளை இருந்தால், அது வந்தால் தவிர நாங்கள் இறங்க மாட்டோம். எங்களுக்கு முன்னிருப்பவையும் பின்னிருப்பவையும், இந்த இரண்டுக்கு வானங்களுக்கும் இடையில இருப்பதையும் எல்லாம் அவனுக்கு தான் சொந்தம். அப்ப இந்த ஆயத் சூரா மரியம் 19வது சூராவுடைய 64வது ஆயத் அந்த நேரத்தில் இறக்கப்படுது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அதை ஓதி காட்டுறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மலக்குகளின் தலைவர். அவங்களா இருந்தா கூட அவங்க நினைச்ச நேரத்தில் இந்த பூமிக்கு இறங்க முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளை வரணும், அல்லாஹ் சொன்னா இறங்குவாங்க. எந்த மலக்கா இருந்தாலும் சரி. ஆக வந்து அவங்க கீழே இறங்குறதுனாவே அப்ப அவங்க எங்க இருக்கிறவங்க? மேலே இருக்கிறவங்க. அல்லாஹ் நாடினா கட்டளை இட்டா மட்டும்தான் அவங்க இறங்குவாங்க. அல்லாஹ் சொல்லாம எதையுமே அவங்க செய்ய மாட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஜிப்ரீலே, நீங்க அடிக்கடி வந்தா உங்கள்கிட்ட அதிகமா பேசணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்கிறப்ப, சந்திப்பு அதிக விரும்பின நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுக்கு உடனே அல்லாஹ் தஆலா நபிக்கு ஆயத்தை இறக்குற. ஜிப்ரீல் அந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. என்ன? மலக்குகளுடைய சொல்லாகவே அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துடைய கருத்தை ஆக்கி காட்டுறாங்க. எங்களுடைய ரப்பு, உங்களுடைய ரப்பு கட்டளையிட்டா தவிர நாங்கள் இறங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இது சஹீஹுல் புகாரியில 3218வது ஹதீஸாக இடம்பெறுது. அப்போ இது எல்லாமே நமக்கு ஒரு மிக தெளிவா ஒரு விஷயத்தை தெரியுது. மலக்குகளுடைய தங்குமிடம் வானங்கள் தான் அப்படிங்கிறது உறுதியாயிடும். மலக்குகள் எவ்வளவு பேர்? எத்தனை பேர்? அதனுடைய எண்ணிக்கை அல்லாஹ் தான் அறிவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய படைகளாக, இராணுவமாக, அவனுடைய கட்டளைகளை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய மிகப்பெரிய கூட்டமாக மலக்குகளை படைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலில்லாஹி ஜுனூதுஸ் ஸமாவாதி வல் அர்தி வ கான அல்லாஹு அலீமன் ஹகீமா. 48வது சூராவுடைய 4வது ஆயத். வானங்கள், பூமி முதலியவற்றின் படைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. எல்லா படைகளும் அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் தஆலா அவருடைய படைகளை எண்ணிக்கையே சொல்லவே இல்லை. அதை அறிந்தவனே அவன் மட்டும்தான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அதைக்கான தெளிவான ஆதாரத்தை நமக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான். அவருடைய படைகளுடைய எண்ணிக்கை அறியவும் முடியாதுன்னு குர்ஆன்ல சொல்றான். வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு. நபியே, உங்களுடைய இறைவன் ரப்பு ஆகிய அல்லாஹ்வுடைய படைகளை அவனை தவிர எவரும் அறிய மாட்டார்கள். அப்போ அந்த எண்ணிக்கை ரசூலுல்லாஹ் அறிய மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது எத்தனை மலக்குகள் அல்லாஹ் படைத்திருக்கிறான் அப்படின்னு. இது அல்லாஹ் தஆலா 74வது சூராவுடைய 31வது ஆயத்தில் சொல்றான், வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு. உன்னுடைய இறைவனாகிய அல்லாஹ்வை தவிர யாரும் அவனுடைய படையின் எண்ணிக்கையை அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அவனுடைய எண்ணிக்கையை நம்ம எத்தனை ஒரு கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு அவனுடைய எண்ணிக்கை இருக்கு. அதுக்கு மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தால் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். நரகத்தை கட்டி இழுத்து வரக்கூடிய சங்கிலிகளை பிடிப்பவர்கள் எத்தனை பேர்? ஒரே ஒரு ஹதீஸ் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 5464வது ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யுக்தா பி ஜஹன்னம யௌமஇதில் லஹா 70000 ஜிமாம்
مع كل زمام 70,000 ملك يجرونها. மறுமை நாளில் நரகம் கட்டி இழுத்து வரப்படும். 70,000 சங்கிலிகளை கொண்டு கட்டி பிணைத்து இழுத்து கொண்டு வரப்படும். ஒவ்வொரு சங்கிலியையும் 70,000 மலக்குகள் பிடித்து இழுத்து வருவார்கள். சுப்ஹானல்லாஹ். நரகத்தை அல்லாஹ் தஆலா மறுமையில கட்டி இழுத்து வர வைப்பான். நரகம் கர்ஜித்து சப்தமிட்டு நெருப்பின் சப்தமும் அதனுடைய சப்தமும் கேட்கும். மிக பிரம்மாண்டமா இருக்கும். அந்த நரகத்தை இழுப்பதற்கு 70,000 சங்கிலிகள் இருக்குமா. ஒவ்வொரு சங்கிலியையும் 70,000 மலக்குகள் பிடித்து இழுத்து கொள்வார். இது வெறும் நரகத்தை இழுத்து வரக்கூடிய மலக்குடைய எண்ணிக்கை. 70,000 நம்ம பெருக்கி ஒரு தோராயத்தை 49 மில்லியன். இது வெறும் நரகத்திற்கு அது இழுத்து வர வேலையை செய்யறோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா அந்த நரகத்தை எவ்வளவு பெரிதா படைத்திருப்பான். மலக்குகளே ரொம்ப வலிமையானவங்க. அல்லாஹ் அவங்களுக்கு எவ்வளவு வலிமை கொடுத்திருப்பான். அந்த வலிமையானவர்களே ஒரு சங்கிலி இருப்பதற்கு அதுல 70,000 பேர் இருக்கணும். அந்த மாதிரி 70,000 சங்கிலிகள் அந்த நரகம் எவ்வளவு பெரியதா இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும் அந்த நரகத்தை விட்டு. ஆக அவங்களுடைய எண்ணிக்கையை பற்றி இந்த ஒரு ஹதீஸ்ல நினைத்து பார்த்தா நமக்கு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய குத்ரத், அவன் மலக்குகளை படைத்திருக்கிற எண்ணிக்கையை நினைத்து பார்த்தாலே நமக்கு தெரியல அது எத்தனைன்னு. ஆனா இந்த மாதிரியான ஒரு காரியத்தை, நரகத்தை இழுத்துட்டு வரக்கூடிய காரியத்தை செய்யக்கூடிய எண்ணிக்கையை பற்றி மட்டுமே நாம இந்த விஷயத்தை அறியணும். இன்னொரு ஹதீஸ், லைலத்துல் கத்ர் இரவுல மலக்குகள் இந்த பூமிக்கு இறங்குகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். லைலத்துல் கத்ர் இரவில் அல்லாஹ்வுடைய மலக்குகள் இறங்குகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கொண்டு இறங்குகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு ஹதீஸ் சஹீஹாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. முஸ்னத் அஹ்மதுல 10745வது ஹதீஸ் இது. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சில்சிலத்துல் அஹாதீஸ் ஸஹீஹால 2205வது ஹதீஸாக இது சஹீஹ் ஆதாரபூர்வமான உறுதி செய்றாங்க. என்ன ஹதீஸ் தெரியுமா? ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபீ லைலத்துல் கத்ரி இன்னஹா லைலத்து சாபிஅத்தி أو تاسعة وعشرين إن الملائكة تلك الليلة في الأرض أكثر من عدد الحصى. லைலத்துல் கத்ர் 27ஆவதோ அல்ல 29ஆவதோ இரவாக இருக்கலாம். ஒவ்வொரு முறை மாறலாம். ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு நிச்சயமா மலக்குகள் அந்த இரவில் பூமியில் இருக்கக்கூடிய பொடிக்கற்கள் இருக்குல்ல, மணல் துகள்ல இருக்க சின்ன 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 பொடிக்கல், இந்த பொடிக்கல் பூமியில் மொத்த பூமியில் இருக்கிற பொடிக்கல்லுடைய எண்ணிக்கையை விட அதிகமா இருக்கலாம். அல்லாஹ் அக்பர். யாராவது ஒண்ணுமில்லை, ஒரு கைப்பிடி மண்ணை அதுல இருக்கிற பொடிக்கல்ல எண்ணி காட்டுங்கன்னு சொன்னா அது அவருடைய நிலைமை என்ன இருக்கும்? எவ்வளவு கஷ்டம். ஒரு கைப்பிடி மண்ணு அதுல இருக்கிற சின்ன 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 பொடிக்கல் இருக்குமே, அந்த பொடிக்கல்ல மொத்தமா எண்ணி சொல்லணும்னா அது எவ்வளவு பெரிய வேலை. அதுல ஒரு மூட்டைய, ஒரு மண் மூட்டையில இருக்கிற பொடிக்கல்ல எண்ணுங்கன்னா எவ்வளவு பெரிய வேலை. சுப்ஹானல்லாஹ். மலக்குகள் லைலத்துல் கத்ர்ல இறங்குறாங்களாம். பூமியில இருக்கிற பொடிக்கல் எத்தனையோ அந்த எண்ணிக்கையை விட அதிகமா. அல்லாஹ் அக்பர். அப்படின்னு எவ்வளவு மலக்குகள் அல்லாஹ் படைச்சிருப்பான். இறங்குறவங்களுடைய எண்ணிக்கை மட்டும் இது. இன்னும் நிறைய வானத்துல இருக்கிறாங்க, 7 வானத்துல இருக்கிறாங்க. பூமிக்கு இறங்க சொல்லி அல்லாஹ் கட்டளையிடுறான்ல, அந்த லைலத்துல் கத்ர்ல இறங்குற எண்ணிக்கை மட்டுமே பூமி இருக்கிற பொடிக்கல்ல எண்ணினா அதோட அதிகம்ங்கறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய குத்ரத் எவ்வளவு கற்பனை பண்ண முடியாது. இந்த ஹதீஸ் நரகத்தை இழுத்து வரக்கூடிய அந்த எண்ணிக்கையோட அதிகமான எண்ணிக்கை கொண்ட ஹதீஸ் மலக்குகளை அல்லாஹ் தஆலா பூமியில் இறக்குறதா சொல்லுது. சுப்ஹானல்லாஹ். இன்னொரு ஹதீஸ், ரொம்ப முக்கியமான ஒரு ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிம்ல 263 259வது ஹதீஸாக இடம்பெறுது. அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க.
ரசூலுல்லாஹ் மிஅராஜுக்கு போனாங்க, ஜிப்ரீல் அழைச்சிட்டு போனாங்க. அப்ப நடந்த சம்பவம் இது. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் சில விஷயங்கள் கேட்டுக் கொண்டிருந்தாங்க. அல் மஸ்ஜிதுல் மஅமூர், மலக்குகள் தொழக்கூடிய பள்ளிவாசல், அது 7வது வானத்தில் இருக்குது. அந்த வானத்தில் இருக்கிற அந்த பள்ளிவாசலை, அங்கேதான் மலக்குகள் ஹஜ் செய்ய போவாங்க. அந்த பள்ளிவாசலை பார்த்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகுல்து யா ஜிப்ரீல் மா ஹாதா, ஜிப்ரீல் அவர்களே இது என்ன அப்படின்னு கேட்டாங்க. பள்ளிவாசலை பார்த்துட்டு இது என்னன்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் சொல்றாங்க, ஹாதா அல் பைத்துல் மஅமூர், இதுதான் அல் பைத்துல் மஅமூர்ங்கிற மஸ்ஜித். இது யதுகுலுஹு குல்ல யௌமின் 70000 மலக், இந்த மஸ்ஜிதுக்குள்ள ஒவ்வொரு நாளும் 70000 மலக்குகள் நுழைகிறார்கள். இதா ஹரஜு மின்ஹு லம் யஊது ஃபீஹி ஆகிரு மா அலைஹி, அவங்க அந்த மஸ்ஜிதுக்கு வந்து ஒரு தடவை தொழுதுட்டு ஹஜ்ஜை முடிச்சிட்டு அவங்க கிளம்பி போனாங்கன்னா அதுக்கு பிறகு அங்க வரவே மாட்டாங்க. அதுதான் அவருடைய கடைசி நுழைஞ்சுதான் இருக்கும். ஒரு தடவை தான் வருவாங்க, வந்து தொழுவாங்க, தொழுதுட்டு வெளியேறினாங்களா அதுக்கு பிறகு அந்த மலக்குகள் யாரும் திரும்ப வர மாட்டாங்க. ஆனா ஒண்ணு, அந்த மஸ்ஜிதுக்குள்ள எப்போ மலக்குகள் நுழைஞ்சு தொழுது தொழுது போயிட்டு இருப்பாங்க, இது நடந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த எல்லா மலக்குகளும் ஒரு தடவை வந்தவங்களா இருப்பாங்க, அதுக்கு பிறகு திரும்ப வர மாட்டாங்க. அப்படின்னா என்ன? சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு நாளும் 70000 மலக்குகள் நுழைஞ்சு தொழுகிறாங்களா, ஆனா அவங்க எல்லாம் வெளியே போறவங்க திரும்ப வரமாட்டாங்க. ஆனா எப்பவுமே 70000 மலக்குகள் தொழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த நேரத்துல பார்த்தாங்களே, மிஅராஜுக்கு போன நேரத்துல, அப்பவும் சரி, அதுக்கு முன்னாடி சரி, இப்ப வரைக்கும் சரி, மறுமை நாள் வரைக்கும் தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்குது. எவ்வளவு மலக்குகள் எல்லாம் படைச்சுக்கிட்டே இருந்தா என்ன முடியுமா? சுப்ஹானல்லாஹ், என்னவே முடியாது, கற்பனை பண்ண முடியாது. அவன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. மலக்குகள் அவ்வளவு எண்ணிக்கையில் கணக்கில்லாத அளவுக்கு அவனுடைய விருப்பப்படி படைத்துக்கிட்டே இருக்கிறான். அவனை வணங்குகிறவர்கள் படைத்துக்கிட்டே இருக்கிறான். நம்முடைய இபாதத்தில் அவனுக்கு தேவையா இருக்கும்? நினைச்சு பாருங்க, நம்முடைய இபாதத்தை அவனுக்கு தேவை. அவனுக்கு ஏதாவது தேவை இருக்குதா? இல்லை, இது நமக்கு தான் தேவை. ஏன்னா அவனை வணங்குறதுக்கு எப்போ மலக்குகள் வணங்கி கொண்டே இருக்கிறாங்க, படைச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு, அவன் சொன்னபடி நடக்கிறதுக்கு மலக்குகள் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. மலக்குகளை நம்ம ஏன் நேசிக்கணும்னா, முதல்ல அவனுடைய இந்த தன்மைகள், பண்புகள், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதிலும், அவனை வணங்குவதிலும், அவனுக்கு கட்டுப்படுவதிலும் இந்த தன்மைகளோடு இருக்கிற அவர்களை போல நாம் இருக்கணும். மிகச்சிறந்த சாலிஹூன், முக்ரமூன், கண்ணியமானவர்கள், நல்லோர்கள் அப்படின்னா முதல்ல மலக்குகளை போல அவனுடைய இந்த குணாதிசயங்களை நம்ம பின்பற்றணும், அவங்களை நேசிக்கணும், அவங்களை போல அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், நாம் மாறு செய்யக்கூடாது, அல்லாஹ்வை வணங்கணும், தஸ்பீஹ் அதிகமா செய்யணும், திக்ர் அதிகமா செய்யணும். அல்லாஹ் அவங்க எப்படி ஹஷ்யா பயப்படுறாங்க, அதுபோல நாம் உள்ளச்சத்தை கொண்டு பயப்படணும் அப்படின்னு நினைக்கணும். இதெல்லாம் மலக்குகளை பற்றி நாம் படிப்பதை பற்றி நோக்கம்.